ஒரு 3 monthsக்கு முன்னாடி நம்மலாம் கான்டென்ட் போட்டால் யார் பார்க்க போகிறா, யார் ஃபாலோ பண்ண போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஐ ஸ்பெண்ட் 1.5 hour டு ரிப்ளை டு ஆல் மை டிஎம்ஸ். சில பேர் சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி இஸ் த பேர் மினிமம். அதுக்கப்புறம் வந்து கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் கன்சிஸ்டன்சி வந்து பேர் மினிமம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பேர் மினிமம் கொடுக்குற ரிசல்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த ரிசல்ட் தான் என்னோட 30K ஃபாலோவர்ஸ். ஐ டென்ட் டூ மோர் தேன் தட். ஐ டென்ட் டூ மோர் தேன் கன்சிஸ்டன்சி. நான் வந்து நுணுக்கமாக இது ஹூக்கு, பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் போடணும், ரிட்டென்ஷன், அது இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் போஸ்டட் எவ்ரி சிங்கிள் டே. அதோட ரிசல்ட் தான் 30K ஃபாலோவர்ஸ். ஜஸ்ட் இமேஜின் நான் இன்னும் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் சம்படி who's gonna start your content creation journey in social media, start with consistency. Again, that is bare minimum. Do it every single day and then you can add things up. ஸ்டார்டிங்லேயே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். நான் வந்து ஹூக் போட போகிறேன், அது போட போகிறேன், இது போட போகிறேன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் போஸ்ட் இட், ஜஸ்ட் புஷ் இட்.